வணக்கம் நண்பர்களே. வலியினால் தூங்க முடியாமல் அவதிப்படுறீங்களா? என்ன வலி அப்படின்னா கழுத்து வலி தான். தீராத ஒரு கழுத்து வலி, அதனால தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் 1-2 இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 சரியான பில்லோ நம்ம தேர்ந்தெடுக்காதது, 2வது அதிகமான மொபைல் யூஸ் பண்ணுறது, இல்லை சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, 3rd திங் நம்ம அதிகமாக ரீட் பண்ணுவோம், புக்ஸ் ரீட் பண்ணுறது. இந்த மாதிரிப்பட்ட ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து வலி என்கிறது அவங்களுக்கு உண்மையிலே அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நமக்கு சிம்பிளான வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம தவிர்த்து வர்றதுக்கு அது என்னென்னா, சரியான பில்லோ நம்ம தேர்ந்தெடுக்கணும். 1 அப்போது நமக்கு ப்ராப்ளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்விக்கல் ஸ்பைன் சொல்லக்கூடிய இடத்துல தான். அப்போ நம்ம தூங்கும்போது நம்முடைய சர்விக்கல் ஸ்பைனும் நம்ம வச்சு தூங்கக்கூடிய பில்லோவும் சரியான லெவலில் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பில்லோ யூஸ் பண்ணுறாங்க, அதனால் கழுத்து எலும்பு தூங்கும்போது அது இப்படி மேலே நோக்கி இருக்கும். சில பேர் நம்ம சின்ன பில்லோ யூஸ் பண்ணுவாங்க, அப்போது கழுத்து கீழே நோக்கி இப்படி இருக்கும். ஆனால் இது 2மே தவறு. எப்போவுமே நம்ம படுத்திருக்கும்போது நம்முடைய கழுத்துக்கு சமமான அந்த பில்லோ நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த வலி வராமல் தவிர்க்கலாம். 2nd திங் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்மளை தெரியாமல் நம்முடைய கழுத்து என்ன ஆகுதுன்னா கீழே எப்படி குனிஞ்சு போகுது. அப்பப்போ நம்ம என்ன பண்ண வேணும், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, கழுத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அங்கேயும் இங்கேயும் திருப்பி விட்டோம்னா அந்த வலி வராமல் தவிர்க்கலாம். 3rd திங் நம்ம புக்ஸ் ரீட் பண்ணும்போதும் அப்படி தான். நம்ம இடையில ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு நம்ம அங்கே இங்கே நம்ம அந்த கழுத்து எலும்பை அசைச்சு விட்டோம்னா மாறும். இதுக்கப்புறமா சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அது நம்ம டெய்லி நம்ம ரொட்டீனாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த கழுத்து வலி வராமல் தவிர்க்கலாம். இதை பற்றின கூடுதல் தகவல்களுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதிலிருந்து ரிலீவ் பண்ண முடியும். டெய்லி இந்த மாதிரி ரொட்டீனான காரியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கழுத்து வலி வராமல் நம்ம தவிர்க்கலாம். தேங்க்யூ.